எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் நான் காட்ட போகிறேன். இது க்ரீம் சீஸ் சாண்ட்விச். இந்த க்ரீம் சீஸுங்கிறது நம்ம வீட்லேயே செய்யலாம், நீங்கள் கடையில் வாங்க தேவையில்ல. ஸோ அதுவும் நம்ம இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த அருமையான க்ரீம் சீஸ் வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் க்ரீம் சீஸ் சாண்ட்விச் செய்ய ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சீஸை எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவோட எண்டில் பண்ணி காமிக்கிறேன். சீஸை லேசாக உதிரி விட்டுட்டு தேவையான காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்க, காயெல்லாம் எவ்வளோ பொடுசாக நறுக்கியிருக்கேன்னு. இந்த மாதிரி ரொம்ப பொடுசாக நறுக்கினா தான் சாண்ட்விச்சுக்கு கரெக்டாக இருக்கும். பொடுசாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கேரட், பொடுசாக நறுக்கின பச்சை குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய், பொடுசாக நறுக்கின வெள்ளரிக்காய், தோல் எடுக்காமல் பொடுசாக நறுக்கி சேர்க்குறேன். பொடுசாக நறுக்கின வெங்காயத்தால், 1 டீஸ்பூன் அளவுக்கு மெலிசாக நறுக்கின பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் விதை எடுத்துட்டு பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை, 2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மெதுவாக நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த ஃபில்லிங்கில் எவ்வளோ காய் சேர்த்துருக்குறோம்னு. இது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய டிஷ். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சாண்ட்விச் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக தரலாம், இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ சாண்ட்விச்சஸை ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு வீட் பிரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்ககிட்ட என்ன பிரெட் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்கை எடுத்துட்டு ஒரு பிரெட் மேலே வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டை மேலே வச்சு மெதுவாக அழுத்தி மூடுங்க. சாப்பிட்றதுக்கு ஈஸியாக நடுவில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒரு நல்ல பார்ட்டி ரெசிபி. இந்த ஃபில்லிங்கை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சூப்பர் டேஸ்டியான க்ரீம் சீஸ் வெஜிடபிள் சாண்ட்விச் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம், இல்லைனா ஈவினிங் பசிக்கும் போது ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு தரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போ க்ரீம் சீஸை வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீம் சீஸ் செய்ய நான் 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். க்ரீமியான சீஸ் செய்ய ஃபுல் க்ரீம் மில்க் தான் நல்லாயிருக்கும். பால் நல்லா காயட்டும். 2 லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிச்சு வரும்போது இந்த ஜூஸை பாலில் ஊற்றுங்க. லெமன் ஜூஸை ஊற்றி ஒரு தடவை கிண்டி விட்டதுமே பால் திரிய ஆரம்பிச்சிடும். நல்ல திரியாக தயிர் மாதிரி வந்திருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்திங்கன்னா தண்ணி தனியாக பால் தனியாக பிரிஞ்சிடும். இதை ஒரு மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. சேனா மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. லெமன் ஃப்ளேவர் இருந்தாலும் போயிடும். தண்ணி ஊற்றுனதும் மஸ்லின் கிளாத்தை டைட்டாக பிழிஞ்சு வைங்க. தண்ணி ஃபுல்லாக வடியட்டும். நல்லா சுற்றி ஒரு வடிகட்டியல் வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, எல்லா தண்ணியும் வடிஞ்சு எப்படி நல்லா திரண்டு வந்திருக்குன்னு. இந்த சேனா பீசஸை நல்லா உடைச்சு ஒரு மிக்சர் ஜார் இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸரில் போடுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். க்ரீமியாக வர ஒரு 2-3 நிமிஷம் ஆகும்.
பாருங்கள், நல்ல க்ரீமியான சீஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் இதை உடனே யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.